ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் கேர்லேஸ் லிமிட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில மித் என்னென்ன, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாது, அதெல்லாமே நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் மந்த்லி ஒரு கிவ்அவே நான் கொடுக்க போகிறேன். அதோட ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிளான ரூல்ஸ் தான். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கணும். அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜாக இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய வீடியோஸை திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, அதை வச்சு தான் நான் வின்னரை சூஸ் பண்ணுவேன். முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்னோடய சிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் ஐடி லேட்ஸ் ஃபேஷன் அவுட்ஃபிட்ஸ். அவங்க நிறைய க்ளோத்ஸ் விற்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, நிறையா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்னோடய வீடியோஸை நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த கிவ்அவேல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணால் நீங்கள் கூப்பிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம். அதுக்கு நான் எந்த இதுவும் கொடுக்கல. போன வாட்டி நான் கிவ்அவே கொடுக்கும்போது ஒரு 3 பேரை கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் நீங்கள் எவ்வளோ பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வேணால் கூப்பிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிக்கலாம். என்னோடய சேனலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜாக இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, அதை வச்சு தான் நான் என்னோடய வின்னர், இந்த கிவ்அவே வின்னர் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் கேர்லேயே சில மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மித்துனா என்ன அப்படின்னா, ஸ்கின் கேர்லேயே இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருப்போம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மித் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ஃபாலியேட் எவ்ரிடே. நம்ம ஃபேஸை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம ஃபேஸை நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபாலியேட் அப்படிங்கிறது ஸ்கின் கேர்லேயே ஒரு ஸ்டெப்பு தான். அது கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அதுக்கப்புறம் எக்ஸ்ஃபாலியேட், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நம்ம ரெகுலராக டெய்லி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணக்கூடாது. அது எக்ஸ்ஃபாலியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மித்து. ஸோ டெய்லி நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணக்கூடாது நம்ம ஃபேஸை. அந்த மாதிரி பண்ணால் நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிரும், ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம எப்போவுமே ஃபேஸில் எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3 வாட்டி பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். செகண்ட் மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் யோர் ஃபேஸ் மல்டிபிள் டைம்ஸ் a day to prevent acne. நம்ம ஃபேஸை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஆக்னிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் ஃபேஸை வாஷ் பண்ணணும். மார்னிங் 1 டைம், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுவீங்கள்ல, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஃபேஸில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்படி பண்ணலாம், ஃபேஸை திரும்ப திரும்ப வாஷ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு மித்து. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸை ஒரு நாளைக்கு 2 வாட்டிக்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது. மிஞ்சி போனால் ஒரு 3 வாட்டி, அதுக்கு மேலே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப பண்ணால் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபேஸை ஒரு நாளைக்கு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் கிளென்ஸ் பண்ணுவீங்கள்ல, அது மட்டும் போதும். அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். தேர்டு மித்து என்ன அப்படின்னா, நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ எந்த சன்ஸ்க்ரீன்லாம் ரொம்ப சன்னியாக இருக்கிற டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சன்னியாக இல்லை க்ளவுடியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மித்து. நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நீங்கள் க்ளவுடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சன்னியாக இருந்தாலும் சரி, அந்த கிளைமேட்டை கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே சும்மாவே உட்காந்துருக்கீங்க, எங்கேயுமே வெளியில் போகல அப்படின்னாலும் கண்டிப்பாக டெய்லியுமே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சன்லேருந்து வர யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை அந்த என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீட்டிலையே இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, கிளைமேட் எப்படி இருந்தாலும் சரி, சன்னியாக க்ளவுடியாக எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்க்கு பாடி லோஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மித்து. நம்ம ஃபேஸ்க்கு பாடி லோஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். அந்த பாடி லோஷன் ஒரு ஹெவியான ப்ராடக்ட். நம்ம ஃபேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அதில் போயிட்டு அந்த பாடி லோஷன்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். போர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாடி லோஷன் பாடிக்கு தான், நம்ம ஹேண்டுக்கு, லெக்குக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்.
நம்ம ஃபேஸ்க்கு வந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நிறுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கேர் இருக்குல்ல, அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்கின் டைப் தான் லைஃப் டைமாக இருக்கும், நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து சேம் ஸ்கின் டைப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு மித்து. நம்ம ஸ்கின் டைப் வந்து நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஒரு 2 to 3 months கழிச்சு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக மாறலாம், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இன்னும் ஸ்கின் டைப்பாக வேணால் மாறலாம். ஸோ நீங்கள் அதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டைப் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு ட்ரை ஸ்கின் தான் இருக்கும், லைஃப் லாங்காக உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு வந்து ஒரு 2 to 3 monthsக்கு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து எப்போயுமே வந்து ஒரே ஸ்கின் டைப் இருக்காது. உங்களுக்கு ஸ்கின் டைப்க்கு ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, நானும் போடல. நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. இது வந்து நீங்கள் போன வாட்டியே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச சில மித்ஸ், அதுக்குரிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களை இந்த கிவ்அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதோடய லிங்க்கை வந்து நான் அதோட ரூல்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிவ்அவேக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். இனிமேல் எல்லா வீடியோஸ்லையுமே இந்த அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மந்த்லி நான் கிவ்அவே கொடுக்குறனால இதோட ரூல்ஸை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லி ஆகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் மோஸ்ட்லி கூப்பிடுங்க, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை எவ்வளோக்கு ரெகுலராக பார்க்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து வின்னர் சூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஒவ்வொரு கிவ்அவேலையும் வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். ஒரே ஒரு வின்னர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணலைன்னா அடுத்த கிவ்அவேல நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் 3 வின்னர் நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு ஹியூஜ் கிவ்அவே வந்து நான் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுப்பேன். அது வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ரெகுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி என் சிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் ரிலாக்ஸ் ஃபேஷன் அவுட்ஃபிட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.